வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம தக்காளி வெங்காயம் யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு பச்சடி செய்ய போகிறோம். இதுக்கு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. கெட்டியான அந்த காம்பு பகுதியை மட்டும் இந்த மாதிரி எடுத்துருங்க. இதோட நம்மளுக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு, இதோட கொஞ்சமாக எண்ணெய் தேவை. எண்ணெயை நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்துலேயும் நல்லா தடவிக்க போகிறோம். எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் தடவியாச்சு. இப்போ தக்காளியை அடுப்பில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக தீயில சுட போகிறோம். எல்லா பக்கமும் திருப்பி நல்லா சுட்டுடுங்க. தோல் கருகி வரணும். என்னடா தோல் கருகிருச்சேன்னு கவலைப்படாதீங்க. வெளியில் தோல் கருப்பாகவே இருந்தாலும் உள்ளே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கருப்பாயிடணும். அப்போ தான் தக்காளி உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம எண்ணெய் தடவி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா தீயிலேயே வாட்டி எடுக்க போகிறோம். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி தோல் கருகிற வரைக்கும் சுட்டுடுங்க. அப்போ தான் உள்ள வேகும். இந்த மாதிரி ஆகணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியே எடுத்துடலாம். இப்போ சுட்டு வச்ச எல்லாத்துலேயும் கருகின தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியில் தோல் மட்டும்தான் கருகி இருக்கும், உள்ளே பர்ஃபெக்டாக இருக்கும். தக்காளியில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் கருகின தோலை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதோ நம்மளோட தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் உங்களால் மசிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா மசிச்சிருங்க. இதை நீங்கள் மிக்சியில் போட்டு கூட பல்ஸ் பண்ணலாம். பட் அதை விட இந்த மாதிரி மசிக்கிறது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோ நல்லா மசிச்சாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்து விடுங்க. ஃபைனலாக இதோட நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான தக்காளி வெங்காய பச்சடி ரெடி. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.